வெற்றி துளசி சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. என்னண்ணே உனக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் வீட்ல பண்ணிருவாங்க போல இருக்கே! ஆமான்டா, எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல. இது மாரிலாம் நடக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சு தான் நான் மூஞ்சியே தெரியாத அளவுக்கு குனிஞ்சு, நிமிர்ந்து என்னென்னமோ பண்ணி வச்சிருந்தேன். ஆனா அப்பா கண்டுபிடிச்சுட்டாங்க. ஃபோட்டோலலாம் வித்த காட்ட முடியாதுண்ணே. பொண்ணு உனக்கு பார்க்கட்டும். என்னடா சொல்ற? அண்ணா பொண்ண புடிக்கலன்னு சொல்லு. என்னடா காரணம்னு சொல்றது? ஏதாவது 2 பொண்ணுக்கு சொல்லலாண்ணே. உனக்குன்னு ஒரு கற்பனை இருக்கு, ஆசை இருக்குண்ணே. அதுக்குள்ள அண்ணிகிட்ட பேசி ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்துரு. இல்லாட்டி ரொம்பவே கஷ்டமா இருக்கும் பார்த்துக்கண்ணே. சரிடா, சரி முதல்ல அப்பா கேட்ட மாரி ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துருவோன்னு சொல்லிட்டு, அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போறாங்க. நம்ம அஞ்சலி கடைக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க போல இருக்கு. மகேஷ் தனி கார வச்சு கூட்டிட்டு வந்துடுறாங்க. சிவராமன் கையில ஒரு 50,000 60,000 தான் பணம் இருக்கு. எல்லாருக்கும் துணி எடுக்கணும்னா எங்கிட்டு போறது? மாப்பிள்ளைக்கே கோட் சூட் எடுத்துக்கணும்னா நம்ம தான் வாங்கி தரணும். என்ன பண்ணலாம்? ஒண்ணும் புரியலையேங்கிற மாரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து அஞ்சலி ஒவ்வொரு புடவையா வச்சு வச்சு பார்க்குறாங்க. எனக்கும் ஸ்ரீகாந்த் கூட நல்லபடியா கல்யாணம் ஆயிருந்தா, நானும் இது மாரி தானே இருந்திருப்பேன். சரி பரவால்ல. நம்ம தங்கச்சிக்காவது அப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கட்டுங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம துளசி அம்மா இந்த புடவை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது, மகேஷ் மாசா என்ட்ரி குடுக்குறாங்க. "என்ன அஞ்சலி புடவையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கியா? என்ன ஆரஞ்சு கலர் புடவை எடுத்திருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, "எப்படி அஞ்சலிக்கு ஆரஞ்சு கலர் புடவை எனக்கு ரொம்பவே பிடிக்கும்." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாங்க. "இருந்தாலும் கொஞ்சம் பெட்டரா பார்க்கலாமே. மாப்பிள உங்களுக்கு புடவையெல்லாம் எடுக்க தெரியுமா? சரி பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லி, "நீங்க மட்டும் கீழ பார்த்துட்டு இருங்க. நான் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடுறேன்." புடவைய கையில எடுத்து பார்த்தாலே சரியா நம்மளால பார்க்க முடியல. இவரு என்ன 100, 150 புடவை கிட்ட இருக்கு. இவரு மாட்டுக்கு கண்ணாலேயே பார்த்துட்டு வராரு. பார்ப்போம் இவரோட திறமையெல்லாம் புடவையில எவ்வளோ இருக்குன்னு. அப்படின்னு சொல்லி அவங்க மருமக எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. "ஏய் ஏன்டி இப்படி மாப்பிள்ளைய கிண்டல் பண்றீங்க? பார்ப்போம் அத்த எப்படி அஞ்சலிக்காக புடவைய செலக்ட் பண்றாங்கன்னு" சொல்லிட்டு. அப்படி ஃபுல்லா பார்த்துடுறாங்க. "இன்னுமா பார்த்துட்டு இருக்கீங்க புடவைய? நான் புடவைய செலக்ட் பண்ணிட்டேன்." "என்ன செலக்ட் பண்ணிட்டீங்களா? புடவையே இல்லாம பேசுறீங்களே மாப்பிள" அப்படின்னு சொல்லும்போது, அந்த ரோல 3வது எடுங்க, இந்த ரோல 4வது எடுங்கன்னு சொல்லி ஒரு 5 வெரைட்டி புடவை எடுத்து வைக்கிறாங்க அந்த இடத்துல. இந்த 5 புடவையும் சூப்பரா இருக்கு. எப்படி மாப்ள 1000 புடவையில இருக்கிறதுல சூப்பரா செலக்ட் பண்ணியிருக்கீங்களே! நம்ம ரொம்பவே பிடிச்சமானவங்களுக்கு புடவைய வாங்க போறோம். அது எப்படி இருக்குன்னு ரொம்பவே மணிக்கணக்கில தான் வாங்கணும்னு பார்த்தா தான் தெரியும்னு அவசியம் இல்ல. பார்த்தா தெரியுங்க அப்படின்னு சொல்லி இந்த 5 புடவையுமே சூப்பரா இருக்கும். 5யுமே எடுத்துக்கங்கன்னோன ஒவ்வொரு புடவையும் விலைய பார்க்குறாங்க. 1,50,000 1,00,000 2,00,000ங்கிற மாரி இருக்கு போல இருக்கு. இத பார்த்தோம் அம்மா ஏதாவது ஒரு புடவ எடுத்தா கூட நம்ம பட்ஜெட் மீறி இருக்குமா? எல்லாமே லட்சத்தில இருக்குமா? இப்ப என்னம்மா பண்ண போறோம்? மாப்பிள இத விட கொஞ்சம் பெட்டரா பார்க்கலாம். இந்த 5 புடவையும் நான் தான் வாங்கி தரப்போறேன். நம்ப அஞ்சலிக்கு. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. நான் உங்கள கஷ்டமே படுத்த மாட்டேன். என்ன மாப்பிள முகூர்த்த புடவைங்கிறது நாங்க தானே எடுத்துக்கிறது. மாப்பிள சார்பா எடுக்கணும்ல. பொண்ணு வீட்டு சார்பா நீங்க அஞ்சலிக்கு என்ன வேணாலும் வாங்கி தாங்க. இது எல்லாமே அஞ்சலிக்கு தான். ஏங்க புடவையே 8,00,000 இருக்கும். அச்சச்சோ! 8,00,000 தான் வருதா? இன்னும் 4, 5 புடவை செலக்ட் பண்ணட்டா? அப்படின்னு சொல்லி மேலேயும் கீழயும் பார்க்குறாங்க. போதுங்க, போதுங்க. இதுவே போதுங்கன்னு சொல்லி அஞ்சலி கியூட்டா அழகா பேசுறாங்க. ஓகே தானே. அப்பா அவருக்கு கோட் சூட்லாம் எடுக்கணும்ப்பா. அது நம்ம வீட்டு செலவு தானே. மாப்பிள்ளை ரூ. 8,00,000 புடவை வாங்கி குடுத்துருக்காரு. நம்ம மினிமம் கையில வச்சிருக்கிற காசெல்லாம் போட்டு வாங்கி குடுத்தாலும் பத்தாதே. இப்ப என்ன பண்றது? மாமா நீங்க எத பத்தியும் யோசிக்க வேணாம். நீங்க என்ன வாங்கி குடுத்தாலும் எனக்கு ஓகே. நார்மலா பேண்ட், சட்டை வாங்கி குடுத்தா கூட ஓகே தான். மாப்பிள உங்களுக்கு பெரிய மனசு தான். ஆனா நாங்க அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாதுல்ல. மாப்பிள்ளைக்கு கோட் சூட்லாம் எடுத்து குடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாங்க. அஞ்சலி பணம் காச பத்தி யோசிக்காத. நான் பார்த்துக்கிறேன். அப்பா உங்களுக்கு கஷ்டமா இருக்குமாப்பா? உன்னோட சந்தோஷம் தான்ப்பா முக்கியம். மாப்பிள்ளை உன்னை எப்படி பார்த்துக்கிட்டாருன்னு உனக்கு தெரியும்ல. நான் பார்த்துக்கிறேன்னோனே, அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு ரூ. 40,000 பணம் வேணுங்கிறாங்க அந்த இடத்துல. என்னப்பா இப்ப தான் 60,000 கேட்டேன். மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் ட்ரெஸ் வாங்க வேண்டியது இருக்கு. அதுவும் இப்பயே வாங்கிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுது. சரிப்பா, நான் கடைக்கு பணம் எடுத்து குடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ரூ. 40,000 பணத்த வாங்கிட்டு வந்துர்றாங்க நம்ம சிவராமன். கோட் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. எல்லா கோட்டும் சூப்பரா இருக்கு. அஞ்சலி மகேஷ ரொம்பவே புடிச்சு போனனால, விலையே பார்க்காம இத எடுங்க, அத எடுங்கங்கிற மாரி சொல்றாங்க. என்னம்மா அது? அஞ்சலி இப்பயே அவங்க வீட்டு பொண்ணா மாறிட்டாளோ? ஏன் என்ன சொல்ற? அப்படின்னு சொல்லி துளசி கேட்குறாங்க. உனக்கு புரியலையா? அஞ்சலிய செலக்ட் பண்றதெல்லாம் பாரேன் லட்சத்தில இருக்கு. என்னது லட்சத்தில இருக்கா? அச்சச்சோ! அப்படின்னு சொல்லும்போது, ஏய் அஞ்சலி என்னடி காரியம் பண்ணிட்டு இருக்க? உங்க அப்பா ஒண்ணும் கோடீஸ்வரன்லாம் கிடையாது. கோட்டும், பேண்ட்டும் சேர்த்து லட்சத்தில எடுத்துக்கிட்டு இருக்க. அப்படியா? அது வேற ஒண்ணு இருக்கா? ஏய் நீ கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த வீட்டு மருமகளா ஆயிக்க. இப்பயே ஆகாத. சும்மானு இருங்க. கிண்டல் பண்ணாதீங்கன்னு சொல்லி, அந்த இடத்துல ஏதோ ஒரு ரூ. 60,000 கிட்ட கோட் சூட் வாங்கி தராங்க.
இத போட்டுட்டு வாங்களேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. 2 பேரும் மாஸா வந்து ஜம்முன்னு வந்து நிக்கிறாங்க. காவியாவும், தீபாவும் யோசிக்கிறாங்க. நமக்கு கூட இப்படியெல்லாம் வந்து வாழ்க்கை அமையல. அஞ்சலிக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ரொம்பவே சந்தோஷமா இருக்கட்டும்ங்கிற மாரி யோசிக்கிற மாரி காட்டுறாங்க அந்த இடத்துல. வெயிட் பண்ணி பார்ப்போம்.